தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குளிர்பானம் கொடுத்ததால் குழந்தையின் உயிர் பறிபோனதாக பெற்றோர் தெரிவித்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கணிக்கிளிப்பை பகுதியில் குளிர்பானம் கொடுத்த சிறுமி உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வெண்பாக்கம் வட்டம் கணிகிளை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் மனைவி ஜோதிலட்சுமி இருவரும் தனியார் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ரித்தீஷ் என்ற மகனும் காவ்யாஸ்ரீ என்ற மகளும் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளனர். குழந்தைகள் இருவரும் அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மகன் ரித்தீஷ் 4ஆம் வகுப்பும் மகள் காவ்யாஸ்ரீ 1ஆம் வகுப்பும் படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் காவ்யாஸ்ரீ நேற்று முன்தினம் தன் வீட்டில் அருகே உள்ள பெட்டி கடையில் 10 ரூபாய் குளிர்பான பாட்டிலை வாங்கி வந்து குடித்துள்ளார். குளிர்பானம் குடித்த சிறிது நேரத்திலேயே மூச்சு திணறி மூக்கிலும் வாயிலும் நுரை வந்து மயங்கியுள்ளார். இதனை அறிந்த பெற்றோர் காவ்யாஸ்ரீயை அழைத்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்து ராஜ்குமார் அளித்த தகவலின் பேரில் தூசி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். 10 ரூபாய் மலிவு குளிர்பான பாட்டிலை வாங்கி குடித்ததாலேயே தன் மகள் இறந்ததாகவும் இதுபோன்று வேறு எந்த குழந்தைக்கும் நேராத வண்ணம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இறந்த காவ்யாஸ்ரீயின் தந்தை ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 5 வயது சிறுமி குளிர்பானம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.